தனிப்பட்ட மனுஷங்கள இருக்கிற ஒரு விஷயம். இது நம்ம கண்டென்ட்டாவே பேசக்கூடாது. இது என்னன்னா குழந்தைகள் தான் அஃபெக்ட் ஆகும். அவங்க அப்பா அம்மாவை பார்த்து வளரும்போது அப்பா அம்மாவே இப்படி இருக்கும்போது ஏடா அவங்க நல்ல பிளான் வச்சோம் இவங்களே புரிஞ்சுட்டாங்க. அப்போ மேரேஜ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ராபேக் ஆகுது. சோஷியல் மீடியாவில் வந்து எவ்வளோ நல்லதும் பார்க்குறோம் கெட்டதும் பார்க்குறோம். சோஷியல் மீடியாலேயோ இல்லை வந்து ஒரு சேனல்லையோ இல்லை வந்து நியூஸ்லையோ பார்க்குற விஷயத்த அப்படியே உண்மைன்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ரீசெண்டாக வந்து செலிபிரிட்டிஸோட டைவர்ஸ் அப்படின்றது அடிக்கடி ஆகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? I think we should step away. I understand that they are celebrities and நம்ம அவங்கள பார்த்து ரசிச்சிருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம் எல்லாமே. But I think we need to step away because ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்கிறதுன்றது ரெண்டு தனிப்பட்ட மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். இது நம்ம கண்டென்ட்டாவே பேசக்கூடாது. But I'm trying to convey this content that we are doing about divorces and about couple. I don't think so this depends upon us. இது வந்து நம்மளோட விஷயமே கிடையாது பேசுறது. இதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கு. எல்லாம் நல்ல நல்ல கப்புள்ஸ் சொல்றாங்க, திடீர்னு ஏதாவது போது கேட்கும்போது என்னடா அது நமக்கே ஒரு மன சங்கடமா இருக்கு. அதாவது ரீசெண்டாக செலிபிரிட்டி டைவர்ஸ் அப்படின்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களோட பர்சனல், பட் அது ரெண்டு பேர் தனிப்படுத்த கருத்து. அது சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் சில பேர் நம்ம வந்து ஒரு நல்ல பேர் நினச்சிருப்போம். பட் ஆனால் சரணா அவங்களோட அது அவங்க டைவர்ஸ் ஆகிறாங்கன்ற போது நமக்கு ஒரு மாதிரி ஏடா அவங்க நல்ல பேர் நினச்சோம் இவங்களே பிரிஞ்சுட்டாங்க. அப்போ மேரேஜ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ராபேக் ஆகுது. மேரேஜ் பற்றின ஒரு தாட் வந்து பண்ணலாமா நம்ம இவங்களே டைவர்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ நம்மலாம் எப்படி மேரேஜ் லைஃப் கொஞ்சம் பார்க்க ஸ்கேரியா இருக்கு. டைவர்ஸ்லாம் பார்க்கணும். ரீசெண்டாக இப்போ செலிபிரிட்டி டைவர்ஸ் அப்படின்றது வந்து நிறைய நடந்துட்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செலிபிரிட்டினால மட்டும்தான் வெளியே தெரியுதான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து பிடிக்காம இல்லற வாழ்க்கை பிடிக்காமங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒத்து போகணும்னு ஒன்று இருக்குல்ல. ஒத்து போய் எல்லாத்தையும் அனுசரிச்சு வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பிடிக்காம சண்டை அடிதடின்னு போகாம மனப்பூர்வமா சட்டப்பூர்வமா பிரிஞ்சு வாழ்றது அவங்களோட தனிநபர் விருப்பம். அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற நல்ல விஷயம் தானே. மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே இது மாதிரி போறது இல்லைங்கிறது உறுதியா தெரியுது. ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய லெவல்ல பணம் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டப்படி வாழலாம்னு தோணும். ஒரு மிடில் கிளாஸ்லயே வாழ்றதுனால நமக்கு வந்து இதை பின்பற்றி போறோமோன்னு எனக்கு தோணுது. டிவோர்ஸஸ், பிரேக்கப்ஸ், பீயிங் டுகெதர், அக்செப்டிங் அதெல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற ஒரு டைனமிக். அந்த டைனமிக்கை வெளில இருக்கவங்க யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியவும் முடியாது, பண்ணவும் கூடாது. நமக்கு ரெட் ஃபிளாகா இருக்கிறது அவங்க ரெட் ஃபிளாகா ஃபர்ஸ்ட் தெரியாது, அதுக்கப்புறம் தெரியலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் தட் we give them that space and let them heal. இங்க வெளில இருந்து we are not supposed to do this. இவங்க இப்படி பண்ணிருப்பாங்க, ஓ இவங்களால வந்திருக்குமே, அந்த வேலைலாம் நமக்கு தேவையில்லை. நம்ம போய் நம்ம வேலையை போய் பார்க்கலான்ற. செலிபிரிட்டின்னும் போது நிறைய நம்ம பார்க்குறோம். அவங்க நிறைய இன்ஸ்பயர் பண்றாங்க. திரைத்துறை மாதிரி எல்லாரும் நேர்லயும் வாழ்ந்துட்டா லைஃப் வேற மாதிரி இருக்கும்ல. வந்து திரைத்துறைங்கிறது மக்களை ஒரு இன்ஸ்பைர் பண்றதுக்கு அவங்களுக்கும் நிறைய விருப்ப வெறுப்பு அப்படி நிறைய இருக்குல்ல. என்ன ரீசன்னால இப்ப டைவர்ஸ்ன்றது ரீசன் வந்து எவ்வளவு வேணா இருக்கலாம். சோஷியல் மீடியால வந்து எவ்வளவு நல்லதும் பார்க்குறோம் கெட்டதும் பார்க்குறோம். சோஷியல் மீடியாலயோ இல்ல வந்து ஒரு சேனல்லையோ இல்ல வந்து நியூஸ்லயோ பார்க்குற விஷயத்த அப்படியே உண்மைன்னு சொல்லி கண்மூடித்தனமா நம்பாதீங்க. இன்னைக்கு உண்மையா நம்ம எல்லாம் பேசுற விஷயம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது பொய்ன்னு வரும். ஒரு செலிபிரிட்டியா இருக்கட்டும், தனிநபரா இருக்கட்டும், இவங்க வந்துட்டு வேற இதுல அஃபேர்ல இருக்காங்க அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. அது என்ன ஏது நமக்கு தெரியாது. முன்னிருந்ததை தாண்டி இப்போ இந்த விஷயம் ஃபர்ஸ்ட்டும் இது இருந்திருக்கும். பட் அது அந்த அளவுக்கு வந்து பப்ளிக்கா வந்து அவங்க விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு போஸ்டோ இந்த மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. பட் இப்போ இது வந்து அப்படி பண்றதுனால இதுக்கான பேச்சுகள் அதிகமா இருக்கு. Portraying themselves in a way on Instagram, like how we all portray. நம்மளோட பேட் செல்ஃபை போட மாட்டோம் இன்ஸ்டாகிராம்ல, குட் செல்ஃப் மட்டும் தான் போடுவோம். இன்னைக்கு நீங்க அழுதுருப்பீங்க, ஆனா எடுத்து கியூட் டே சன் கிஸ் அப்படின்னு நம்ம ஒரு போட்டோ போடுவோம். அந்த போட்டோ எல்லாம் நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்த்தோமா லைக் பண்ணுமா போயிடுமா இருக்கும். நம்ம ஓவரா இன்வால்வ் பண்ணக்கூடாது. That's a personal life and personal opinion. அந்த ஒரு ஜோனுக்குள்ளேயே நம்ம போக கூடாதுன்ற. At the end they are entertainers who are celebrities in the industry who give us movies or do influence பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தோம் ரசிச்சோம் லைக் பண்ணோம், ஓகே பாப்கார்ன் சாப்பிட்டோம் வெளில வந்துடணும். முன்னிருந்ததை விட இப்போ வந்து இது அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக டைவர்ஸ் தான் நடக்குது. பட் செலிபிரிட்டிஸ்னால அது அதிகமாக வெளில தெரியுது. நிறைய பேர் நார்மல் பீப்புள்ஸ் நிறைய பேர் நடக்குது. அது செலிபிரிட்டி நடக்கலாம் நம்ம நிறைய பேர் தெரியும். மற்றபடி இந்த நார்மல் பீப்புள் நடக்குதுன்னா நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம்ல, தெரியாது. ஆனால் டைவர்ஸ் நிறைய பேர் நடக்குது. என்ன ரீசனா இருக்கும் நினைக்கிறேன்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அஃபேர், சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும். பேசினா சரி பண்ணலாம். இல்லை அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும், இல்லை வேற யார் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அது அவங்க தனிப்பட்ட விஷயம். என்ன ரீசன்னால இந்த டைவர்ஸ் இன்னும் ஃபேமஸ் ஆகுறது, அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் வேற இடத்துக்கு மாறுறது, அப்படி இல்லை ஈகோ. இப்போ செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி அதிகமா பண்றாங்கன்னு போது அவங்களே பண்றாங்க நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில வருமா? எண்ணம் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் வராது, சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கான வரலாம். நீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்கா இருந்துப்பா இவங்க டைவர்ஸ் வந்து கேட்கும்போதே ஒரு மாதிரி செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. தனுஷ் சார் இதுதான் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவி சார் இவங்களாம் நல்ல பேரு. அதுவும் தனுஷ் சாருங்கிறது ரஜினி சாரோட மருமகன். கேட்கும்போது அவர் பெரிய இடம், அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா வெளியில கொண்டு வராமல் இருந்திருக்கு. அது கேட்கும்போது ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்புறம் ஜெயம் ரவி சார் நிறைய பேட்டியில பார்த்துருக்கோம், அவர் லவ் எப்படி பண்றாரு என்னங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இப்போ வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒரு டைவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னா நீங்க யாரோட டைவர்ஸ்? ஜெயம் ரவியோட இது வந்து வீடியோ
வீடியோல கூட பார்த்துருக்கோம். அதோட அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் ஒய்ஃபை தான் சொல்லுவாரு. அப்படிங்கிறவர் சொன்னவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க இது வரைக்கும் இப்ப நிறைய செலிபிரிட்டி டைவர்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த ஒரு செலிபிரிட்டியோட டைவர்ஸ் அப்படின்னா நீங்க யார்? இப்போ ரீசெண்டாக அந்த ஜெயம் ரவி அவங்க ஆர்த்தி அவங்களோட பேசுவாங்க. ஏன்னா அவங்களோட இன்டர்வியூஸ் நிறையா பார்த்துருக்கேன். ரெண்டு பேரும் ரொம்ப அந்த சாமிங்காக பேசுவாங்க, ரொம்ப லவ்வாக பேசுவாங்க. இன்டர்வியூலாம் பார்க்கும்போது செம பேர் அந்த மாதிரி தோணும். திடீர்னு இப்போ ரீசெண்டாக அவங்க நியூஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சார் தனுஷ் சார் அவங்க இது, அப்புறம் நாகச்சந்திரன் அவங்க மிடில் கிளாஸ் மோஸ்ட்லி இது பண்ண மாட்டாங்க. பணக்காரங்கன்னா பணம் இருக்கு, நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு வாழ்வாங்க. இது என்னன்னா குழந்தைகள் தான் அஃபெக்ட் ஆகும். அவங்க அப்பா அம்மாவை பார்த்து வளரும்போது அப்பா அம்மாவே இப்படி இருக்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அவங்களோட பர்சனல் லைஃப்மே அவங்க நம்ம கிட்ட காமிச்சதால தானே இப்போ இந்த கேள்வி வருது. எங்க நம்மளும் தான் இன்ஸ்டாகிராம்ல போடுறோம். பப்ளிக் அக்கௌண்ட் யார் வேணா பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். நாலாவது மனுஷன் உங்க பிக்சருக்குள்ள வந்துட்டு நீ வந்து இப்படி இருக்க, இந்த ட்ரெஸ் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு நம்ம பேசணும்னா நமக்கே ஒரு காண்டு ஆகும்ல. அதேதான் அவங்க போடுறாங்க, நம்ம பாக்குறோம். பிடிச்சதுன்னா பாருங்க, பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. ஆனா when they are saying something about their very personal life, that is to say that listen, this has happened, so we've split up. இனிமேட்டு எங்களுக்குள்ள ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருக்காது, பட் we'll have a friendship அப்படின்றாங்க. அவ்வளவுதான். அந்த விஷயத்த நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தள்ளி வந்துடணும். அண்ட் another thing, அவங்களுக்கு பசங்கலாம் இருக்கு. So when they have kids and all, they're very very concerned about their relationship also. As public, we need to respect that. As people, I think we need to respect that. That's their personal opinion and they can do it. So நம்ம அது ஜட்ஜ் பண்றதுலயோ கிரிட்டிசைஸ் பண்றதுலயோ it's not even ours to do. That's between ஜெயம் ரவி, ஆர்த்தி, சமந்தா, நாக சைத்தன்யா, சோபிதா நாக சைத்தன்யா. அவங்களுக்கு தான் முடிஞ்சது. They're moving on in life because you only live once. Let them do whatever they want to do. And I think we should just contain our judgment to ourselves.